Hi friends, welcome to Crunch Foodie Corner. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மில் மேக்கர் 65 தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மில் மேக்கரை நல்லா ஹாட் வாட்டரில் 10 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வாட்டரை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஆச்சியோட சிக்கன் மசாலா 65 மசாலா தான் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவு அண்ட் 2 டீஸ்பூன் ஆஃப் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ரெடி ஆனதுன்னா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க மில் மேக்கரை இந்த மசாலாஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் என்ன தான் ஸ்ட்ரெயின் பண்ணியிருந்தாலுமே வாட்டர் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும், புளிஞ்சு எடுத்திருந்தாலுமே அதோட நீங்கள் அழுத்தி பிசைகிறப்ப கண்டிப்பாக நல்லா செட் ஆகிக்கும் மசாலாஸோட. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எண்ணெயை ஒரு பேனில் வச்சு நல்லா எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் இதை ஒன்று ஒன்றா உதுத்து தான் போடணும். எண்ணெயில் நீங்கள் போடுறப்ப அப்படியே ஒரு கரண்டிலேயோ இல்லை கையிலையோ அள்ளி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அப்படியே அது வந்துட்டு அந்த ஹோலை ஒட்டிக்கும். ஸோ மசாலா பாருங்கள் நல்லா சேர்ந்துருக்கு. ஸோ நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் நான் ஒன்றா தான் போடுறேன். இந்த மாதிரி ஒன்றா சுற்றி நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா திருப்பி நம்மளுக்கு ரிட்டன் எடுக்கிறப்பையும் நம்மளுக்கு தனித்தனியாக கிடைக்கும். இல்லை மொத்தமாக எடுத்து ஒரே செட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். ஸோ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியான நம்மளோட மில் மேக்கர் 65 ரெடி.